நல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வல்ல தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் சகலத்தையும் படைத்த தெய்வம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆராதனையில உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நிறைவான ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு வேலைகள் இருந்தோம் கர்த்தாவே உம்மை நோக்கி வந்திருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே நீர் இவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அக்கினி எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பாவ இருள்கள் எல்லாம் மறையட்டும் அப்பா. பரிசுத்த வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையில மலரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு தவறுகள் அப்பா, எவ்வளவு மீறுதல் அப்பா, நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நாம இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தால நீர் கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் வாழணும் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை மலரட்டும் அப்பா. நாங்கள் உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இரும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாதங்கள் ஆண்டவரே சறுக்காமல் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய கால்கள் இடராமல் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே இதுவரை எங்களை நடத்தினீரப்பா. ஆண்டவரே இனிமேலும் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு கரடான பாதைகள் வந்தாலும் ஆண்டவரே எவ்வளவு தீமையான சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் விலக்கி பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததப்பா. ஆண்டவரே எவ்வளவு துக்கங்கள் வந்ததப்பா. இருந்தாலும் நீர் எங்களை விலக்கி காப்பாற்றினீரப்பா. ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை வந்ததப்பா. ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரை கலக்கங்கள் நேரிட்டதப்பா. ஆண்டவரே நீர் எங்களை மகிழ்ச்சியோடு பாதுகாக்கிறீரப்பா. ஆண்டவரே எங்களுடைய தலையை நீர் என்னையால் அபிஷேகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய நன்மை கிருபை எங்களுக்கு தொடரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் நீர் எங்களுடைய இருதயத்துல கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் அப்பா. ஆண்டவரே முடியாதவைகள் சாத்தியமாகும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா ஆமென். நீர் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை துன்பங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கவலைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய சந்நிதியில சிந்தின கண்ணீரை அவர் பார்க்கிறார். நம்மளுடைய கதறங்களை அவர் கேட்கிறார். நம்மளுடைய ஜெபங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை ஆசீர்வதிங்கப்பா, சந்திக்கப்படுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதிகளை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளை நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே சுகமாக்குற தெய்வம் அப்பா. நீர் வல்லமையுள்ள தெய்வம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவரே நமக்கு தாயுமானவர், அவரே நமக்கு தந்தையுமானவர் அப்பா. ஆண்டவரே நீங்கள் எல்லாரும் அவரை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகிற இந்த வேளையில ஆண்டவரே அவரை நம்மளுடைய சத்த
சத்தத்தை கேட்கிற தெய்வம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. ஆண்டவரே நீர் இல்லாமல் ஆண்டவரே எங்களால் வாழவே முடியாதப்பா. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் வாரும் அப்பா. நீர் எங்களுடைய பக்கத்திலே இரும் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி 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 நன்றி. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல்
நீர் எப்படியாவது அப்பா எங்களுடைய பக்கத்துல இருங்கப்பா. நாங்கள் கண்ணீர் சிந்துகிற வேலையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாயுமானவர் அப்பா. காயப்பட்ட நேரத்துல நீர் எங்களுக்கு தகப்பனா இருந்தீரப்பா. ஆண்டவரே நீரே எங்களுக்கு அம்மாவாய் இருந்து, நீரே எங்களுக்கு அப்பாவாய் இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு எல்லாமும் நீங்களே இருக்கும்படியா நாம் ஜெபிப்போம்ப்பா. ஆமே, நீரே எங்களுக்கு எல்லாம் அப்பா. ஆண்டவரே நீர் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. எல்லா தடைகளை நீர் எடுத்து போடுங்கப்பா. எல்லா பிசாசின் கிரியைகளை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் இந்த மத்தியில வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆவியும் உம்முடைய பலத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்திகால அபிஷேகத்தை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுடர் விட்டு பிரகாசிக்கிற ஒளியாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமலா மல 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 மல. ஆமென். ரிமலா மல 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 மல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு குறித்த காலத்திலே நிறைவேற்ற தரிசனம் தந்த வல்லவராய் இருக்கிறார் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்லாத தெய்வம். அவர் நமக்கு நிச்சயத்தை தருவாரானால் அதை நமக்கு தந்தே தீர்வார். அதை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக குறித்த ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கட்டவிழ்த்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே எங்களுடைய நம்பிக்கை வீண் போக கூடாதப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளையாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. எங்களுடைய தலையை நீர் நிமிர செய்கிற தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ஆசீர்வாதத்தை நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய காத்திருப்பு ஆண்டவரே ஒருபோதும் வீண் போகாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிச்சயமாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை பெறும் வரை நாம் காத்திருப்போம். கர்த்தாவே நீர் எங்களை அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதங்களை கண்டிடுவாய் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நடக்கவே முடியாது, முடியவே முடியாது என்று சொல்ற எல்லா பிரச்சனையும் நீர் மாற்றிட்டாங்கப்பா. அதிசயமாய் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆமென். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு
கர்த்தாவே எங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே குறித்த காலத்திலே எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அதற்காய் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இவ்வளவு நாளும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆலயத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே தலைமை சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆலயத்திற்காக வாங்கியிருக்க எல்லா கடன்களை கர்த்தாவே நீர் கட்டி முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பண தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு கட்டவிழ்த்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த ஒரு ஊர்ல ஆண்டவரே நாங்கள் பெரிய ஆலயத்தை கட்டி ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாற கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாரும் ஆண்டை நோக்கி வர கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தானே எங்களுக்கு எல்லாம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு உமக்கு தானே அப்பா. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா. நம்முடைய தெய்வக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் வாங்குகிற பிள்ளைகளாய் இருக்கிறாமல் ஆண்டவரை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா குறைவுகளை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே இயேசுப்பா தேவையில்லாத ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரைகளை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு தூரம் விலகி போனாலும் ஆண்டவரே நீர் எங்களை கட்டி இழுக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கைகளால் நீர் எங்களை கட்டி இழுக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஸ்தோத்திரம் மார்போடு அணைக்கிற தெய்வம் அப்பா. ஒரு தாயை போல தேற்றுகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே ஒரு தந்தையை போல அரவணைக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு ஆண்டவரே குயவன் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு களிமண்ணை எப்படி எடுத்து ஆண்டவரே அது ஒரு புதிய பொருளாய் மாற்றுகிறானோ கர்த்தாவே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை வணங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சித்தமான பாத்திரத்தை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. கரங்களை தட்டி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். கொடுப்பேன்
ஆண்டவரே அரவணைக்கிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே எவ்வளவு துக்கத்திலும் ஆண்டவரே எவ்வளவு நோய்களிலும் ஆண்டவரே உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அரவணைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகமாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை அனுப்பினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி 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 ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya.
போட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்க எல்லா பிசாசுகளையும் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சுடராய் பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஊழியத்தை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை பற்றி பிறருக்கு சொல்கிற பிள்ளைகளாய், சுவிசேஷத்தை போதிக்கிற பிள்ளைகளாய் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நன்றியப்பா. உம்முடைய ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆண்டவரே மீட்கிற தெய்வம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே மிகுந்த கவலையோடு வந்திருந்தோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிற பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை உம்மிடத்திலே இறக்கி வைத்து விட்டோம். ஆண்டவரே இனி நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வாதம் நாம். ஆமென். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வசனத்தை எடுத்துட்டீங்களா? நம் திருச்சபைக்கு வரும்போது எதை கையில் எடுத்துகிட்டு வரணும்? ஃபோன் எடுத்துகிட்டு வரமோ இல்லையோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம வேதத்தை சுமந்தாதான் கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்று இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. For the Lord thy God will hold thy right hand, saying unto thee, fear not, I will help thee. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதபடிக்கு கர்த்தர் நம்ம கையை பிடித்து, ரைட் ஹேண்டை பிடித்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் அழகா போட்டிருக்கிறது, God will hold thy right hand, saying unto thee, fear not, I will help thee அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வலது கையை பிடித்து, ரைட் ஹேண்டை பிடித்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல 3 காரியத்தை நாம் குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் துணை செய்கிறார், கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது காரியமாக, நமக்காக தேவன் வேலை செய்து முடிக்கிறார். God is work with you. அல்லேலூயா. வாசிப்போம். 1 சாமுவேல் 14 அதிகாரம் 6 வசனம். 1 Samuel chapter 14 verse 6. கர்த்தர் நல்லவர். 1 வசனத்துல, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த இடத்துல சவுலின் குமாரனாகிய யோனத்தானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோனத்தான் எப்படிப்பட்டவன்? கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக. யோனத்தான் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து விட்டு தான் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா. 6 வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல சவுலுடைய குடும்பம், சவுலுடைய போர் ஆயுதங்கள், படை வீரர்கள் சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எதுக்காக? பெலிஸ்தர்கிட்ட சண்டை செய்வதற்காக, போர் செய்வதற்காக 2 பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஒன் சைடு ஒரு மலையில சவுலின் ராஜ்யம் இருக்கிறாங்க, சவுலினுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்த மலையில பெலிஸ்தருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆப்போசிட் இருக்கிறாங்க. ஒரே ஒரு 2 பக்கமும் மலை, நடுவில் ஒரு சின்ன கேப். அந்த சின்ன கேப்புக்கு அப்புறம் 2 பேரும் போர் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் 2 பேர் தான் இந்த இடத்துல வைத்து பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தேவன் இந்த இடத்துல வேலை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. இந்த லைனை மட்டும் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஹைலைட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. கர்த்தர் கொஞ்சம் பேரை குறித்தும் ஒரு பெரிய காரியத்தை செய்வார், அநேக பேரை குறித்தும் ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் யோனத்தானோடு இருந்ததுனால 2 பேர் தான் போறாங்க. அந்த பெலிஸ்தருடைய ராஜ்யத்தை அழிப்பதற்கு அந்த பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கொல்றதுக்கு எத்தனை பேர் போறாங்க? 2 பேர். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோனத்தானும் தன் ஆயுததாரியாகிய வாலிபன் 2 பேர் தான் இருக்கிறாங்க பாருங்க. அது எக்ஸ்ட்ரா பாருங்க, எந்த இடத்துலையுமே அவங்க படைகளை கூட போனாங்க, அவங்க பெரிய ராஜ்யத்தையே கூட்டிட்டு போனாங்க, பெரிய படைத்தலைவரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வசனம் போடவே இல்லை. 2 பேர் தான் போட்டிருக்கிறது. யோனத்தானும் ஆயுததாரியாகிய வாலிபன் 2 பேர் தான், ஒரு சோல்ஜர் அண்ட் யோனத்தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்து முடித்தால் அது ஜெயமா மாறுமா, மாறாதா? ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக அது ஜெயமாக மாறவே செய்யும். அல்லேலூயா. இந்த இடத்துல 2 பேர் குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தம் செய்வார். நம்ம 2 பேர் மட்டும் போய் அந்த பெரிய இதுவே அந்த படையே நம்ம என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. அப்படியே அழகா எல்லா 2 பேர் தான் பெரிய இதுவே முடிச்சு எல்லாத்தையும் கொன்று போட்டு விட்டார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். போதும். அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு ஒரு அடையாளம் என்றார். அல்லேலூயா. யோனத்தான் ஜெபம் பண்ணி சொல்றாரு, கர்த்தர் அந்த பெரிய படையை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கார், நாம் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, நாம் இந்த ராஜ்யத்தை கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே கடந்து சென்று அந்த இடத்தை போர் செய்கிறார்கள், யுத்தம் செய்து அந்த ஜெயத்தை பெறுகிறார்கள். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் லாஸ்ட் 4 லைன்ஸ், அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோனத்தான் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 மலைக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த மலையில யோனத்தான் என்ன செஞ்சிடாரு, குழந்தை மாதிரி தவழ்ந்து போறார். பின்னாடியே தவழ்ந்து போறதுக்கு பின்னாடியே அந்த ஆயுததாரி என்ன செய்யறாரு, சோல்ஜர் வந்து ஃபைட் பண்ணலாம்னு சொல்லி பின்னாடியே அவர் நடந்து வராரு, யோனத்தான் வந்து தவழ்ந்து போறாரு. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செஞ்சதுனால ஒரே அடி தான் அடிக்கிறாரு. அதனுடைய சோல்ஜரை வந்து ஒரு வெட்டுறாங்க. அப்ப வெட்டும் பொழுது எத்தனை பேர் விழுகிறாங்க? ஒரே டைம்ல 20 பேர் தூரம் போய் விழுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல யோனத்தானை வைத்து எல்லா அந்த பெலிஸ்தர் மொத்த கேங்கை ஆண்டவர் அழித்து போடுகிறார். அல்லேலூயா. In the war the Lord stands with Jonathan worked, the enemies were defeated completely. The Lord stands with you and works with you in every way and gives success after each and every success after in this month. Hallelujah. இந்த மாதத்துல நமக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றி தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 45ஆம் வசனம். ஆமென். கர்த்தர் நல்லவர். யோனத்தானு ஒரு சின்ன ஒரு துன்பம் நேருகிடுகிறது. யோனத்தான் வந்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவே என்ன செய்யறாரு, ட்ரை பண்றாரு. ஆனால் கர்த்தர் அந்த பெரிய ராஜா கையிலிருந்து யோனத்தானை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். அல்லேலூயா. யாரு துணை நிற்கிறாங்க? தேவன் துணை நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு துணை நிற்கிறார். தேவன் எனக்கு துணை நிற்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை நிற்க இன்று அவன் காரியத்தை நடப்பித்தான். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடித்தார். யாரை கொண்டு? ஒரே மகனை கொண்டு ஒரு பெரிய ஒரு போரையே செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்காக வேலை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கார். God is work with you. ஹல்லேலூயா. 2வது காரியம், வார் ஃபார் யூ, நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 Chronicles chapter 14 verse 8 to 11. ஏறிட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது கண்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து முடிக்கிறார். மறுபடியும் இந்த இடத்துல யார் யுத்தம் செய்கிறாங்கன்னா, மறுபடியும் பெலிஸ்த ஜனங்கள் தான் இந்த இடத்துல யுத்தம் செய்கிறாங்க. பைபிள் அநேக இடத்துல இந்த பெலிஸ்தர்கள் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை வைத்து அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் முறியடித்து போடுகிறார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். எல்லாரும் தாவீது கொல்றதுக்காக ஒரு பெலிஸ்த ஒரு கேங்கே, ஒரு ஜனங்கள் 100-200 பேர் சேர்த்து வராங்க.
அப்படி இருக்கும் பொழுது தாவீது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு? எதை குறித்தும் கலங்கவில்லை, ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்கிறார். அல்லேலூயா. அதான் 10ஆம் வசனம் சொல்கிறது, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது. தாவீது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் ஆண்டவரே, நான் இப்போ இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த இடத்துல நான் ஜெயிக்க முடியுமா ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்து அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரே லைன் தான், கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு கர்த்தர்? போ, அவர்களை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரே லைன்ல கர்த்தர் செய்து முடிக்கிறார். அப்படியாகவே தாவீது என்ன செய்யறாரு? ஓகே, ஆண்டவரே சொல்லிட்டாரு, இப்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் தன் கையினால் என் கையினால் என் சத்துக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் தண்ணீரெல்லாம் எப்படி நம்ம ஒரு பெரிய அணை இருக்கும் பொழுது ஒரு அணை உடஞ்சிச்சுன்னா என்ன செய்யும்? தண்ணீர் நிறைய வேஸ்டேஜாக என்ன செஞ்சிடும்? நிறைய வேகமாக வெளியே போயிடும். அப்போ அதே போல தாவீது போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் யுத்தம் செய்த உடனே என்ன செஞ்சிருச்சு? எல்லா எதிரிகளும் வேகமாக முறிந்து விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். அல்லேலூயா. நாம் ஜெபித்து விட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்முடைய கையினால் நம்முடைய சத்துருக்களை முறிந்தோட பண்ண போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அதனால தாவீது பயப்படாதபடிக்கு அந்த காரியத்தை ஜெயமாய் வென்று முடித்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 14ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆசாவை குறித்து நம்ம இடத்துல பார்க்கிறோம். ஆசாவுடைய மற்றும் அவருடைய சேனைகள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா மொத்தமாகவே 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய விரோதிகள் ஆப்போசிட் டீம் சேராவனுடைய டீம் வந்து மொத்தம் 10 லட்சம் பேரும், அது இல்லாமல் ஒரு 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தார்களாம். 10 லட்சம் பேர் ப்ளஸ் ஒரு 300 ரதங்கள் மீன்ஸ் ஒவ்வொரு ரதத்திலையும் 4 பேர் இருப்பாங்க. 11 லட்சம் பேர் ஆப்போசிட் டீமில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோட பிள்ளையோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5,80,000 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் மொத்தமாகவே பாதி பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், ஒரு போர் செய்யணும்னா எது 2 டீமுமே ஒரே ஈக்குவலாக இருந்தால் தானே நம்ம இந்த இடத்துல ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு டீமுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். பாதியாக இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஆஃப் பேர் தான் இருக்கிறாங்க. ஆப்போசிட் டீமில் 10 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் டீமில் 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை யுத்தம் செய்து ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. 10ஆம் வசனம், அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இது 11ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. இந்த ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்கார். அந்த 11ஆம் வசனம் வந்து ஒரு சிறிய ஜெபம். இந்த ஜெபத்தை அந்த போர் முன்னாடி 2 பேரும் ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது அந்த கரெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஜெபம் பண்றாங்க. இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு, ஆசா ஏறெடுக்கிறாரு. கர்த்தாவே, இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் என்ன செய்ய முடியாது? மனுஷர்கள் நம்மை ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இல்லாதபடிக்கு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா என்ன செஞ்சிருவாங்க? மனிதர்கள் ஈஸியாக மேற்கொள்வாங்க, ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிருவாங்க? தோற்கடிச்சிருவாங்க. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆண்டவரிடத்துல ஜெபம் செய்து விட்டு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல 10 லட்சம் பேர் வச்சு போர் செய்ய போறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் போர் செய்யவே ஸ்டார்ட் பண்றாங்க. அல்லேலூயா. இது வந்து நம்ம எல்லாரும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ண வேண்டிய காரியமாக இருக்கிறது. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யார் நமக்கு உதவி செஞ்சாலும் சரி, யார் நமக்கு உதவி செய்யலினாலும் சரி, ஆண்டவர் நமக்கோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஆசா செய்த இந்த ஒரே சின்ன ஜபத்தினால 11 லட்சம் பேர் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா.
6 லட்சம் பேர் அழகா 11 லட்சம் பேரை வெட்டி கொன்னே போட்டாங்க. யார் கூட இருந்ததுனால? ஏசப்பா கூட இருந்ததுனால என்ன செய்ய முடிஞ்சது? அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தத்தையே செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் செய்கிறார், பெரிய ஒரு வாரே நடக்குது. ஆனாலும் கர்த்தர் ஆசா மூலியமாக 11 லட்சம் பேரை முறியடித்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், God is walking with you. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட நடக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூடவே. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 31ஆம் வசனம். தேவனுடைய மகனை குறித்து இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கிறது. யாரு குறித்து போட்டிருக்கிறது ஒரு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் இந்த 23 முதல் 31ஆம் வசனம் வரை ஒரு பாடுகளை குறித்து போட்டிருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்கார் ஊழியத்தில். பவுலை குறித்து இந்த இடத்துல போட்டிருக்கிறது. இந்த லைஃப் ஆஃப் பால் டிஃபிகல்டிஸ் where he faced so many difficulties in his life. பவுலினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய துன்பங்களை நடந்திருக்குது. யார் எதனால அப்படின்னா, அவர் ஊழி செஞ்சதுனால, அவர் அநேகருக்கு சுவிசேஷம் சொன்னதுனால நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட நடந்து எல்லா காரியத்தையும் அவருக்கு ஜெயமா மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. ஜீசஸ் வாக்ட் வித் ஹிம் இன் திஸ் லைஃப் ஆஃப் பால். ஹல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் எங்கே போனாலும் ஆண்டவர் அவர் கூடவே நடந்து அந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்கிறாரு. நிறைய பாடுகளை குறித்து இந்த இடத்துல போட்டிருக்கிறது. நாம் கொஞ்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிராளுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரியாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுல் தான் 13 புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதி முடித்திருக்கிறார். அந்த அவர் சொன்ன காரியம் இது எல்லாத்தையும், இது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எதை குறித்து அவர் நோக்கி பார்க்கிறாரு? தேவனுடைய திருச்சபையை தான் நோக்கி பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய அந்நிய ஜனங்கள் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய சபையில் அனுதினமும் சேர்க்கப்படணும், அவர்களுக்கும் சுவிசேஷம் கடந்து செல்லணும். இதற்காக இந்த அதிகாரம் ஒரு 10-12 வசனக்காக ஃபுல்லாக ஆண்டவருக்காக எல்லா பாடுகளையும் பட்டார். ஆனாலும் அவர் கைவிடவில்லை. பாருங்க, எவ்வளோ தரம் அடி வாங்கியிருக்கார் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். நிறைய பேர் கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க, நிறைய தடவை சிறையில் போட்டிருக்காங்க. அவர் ரொம்ப அதிகமாக அடிச்சிருக்காங்க. அதிகமாய் அடிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. பைபிளில் ஒரு காரியத்தை போட்டிருக்குன்னா அது என்ன செய்திருச்சு? 100% ட்ரூ. ஹல்லேலூயா. அதிகமாய் அடிப்பட்டவனா கண்டிப்பாக அவர் என்ன செஞ்சிருப்பாரு? அதிகமாக அடி வாங்கியிருப்பாரு. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 5 தடவை 40 தடவை அந்த 40 டைம்ஸ் அடி வாங்குறாரு. அது மாதிரி அடி 5 டைம்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொன்னதுனால இவர் துன்புறுத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஜெயத்தை தருகிறார். அவர் ஒரு தடவை சிறையிலே போட்டுட்டாங்க. அதுதான் 32-33. தமஸ்கு அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். அல்லேலூயா. நிறைய தவிர பவுலை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆனாலும் நிறைய டைம் போட்டாலும் ஆண்டவர் ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு பவுலை காப்பாற்று தேவனாக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலும் ஜன்னல் வழியாக கூடையிலேருந்து எட்டி குதிச்சு அழகாக ஆண்டவர் அவனை காப்பாற்றிருக்காரு. எதற்காக பவுல் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறாரு? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காகவே. அந்த நிறைய பட்டணத்தில் போய் பவுல் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அந்த எங்கெங்கெல்லாம் பவுலானவர் போய் ஊழியம் செஞ்சாரோ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு சபையை நிறுவி அந்த இடத்துல தேவனுடைய ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட நடந்தால் இந்த காரியத்தெல்லாம் ஜெயமாக மாற்ற முடியும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும் சரி, நெருக்கங்கள் வந்தாலும் சரி, முழுதும் போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று
என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. யார் நமக்கு துணையா இருக்கிறாரு? கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட நிறைய வேலையில் எல்லாரும் கூடவே இருப்பாங்க. ஆனால் கரெக்டான சுச்சுவேஷனில், ஏதோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாரும் ஓடிடுவாங்க. யாரும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? துணை நிற்கவே மாட்டார்கள். ஆண்டவர் மட்டும்தான் துணை நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக துணை நிற்கும் பொழுது நம்ம அந்த காரியத்திலிருந்து ஜெயித்து வெற்றி பெற முடியும். என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். யாரால பிரசங்கம் நிறைவேறுகிறது? தேவனுடைய தாசனால பிரசங்கம் எல்லாம் நிறைய புறஜாதிகளுக்கு சென்றடைகிறது. அதன் மூலியமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். கர்த்தர் துணை நிற்கும் பொழுது இதெல்லாம் ஜெயமாக கர்த்தர் மாற்ற முடியும். இதெல்லாம் நமக்கு சாதகமாக தேவன் மாற்ற முடியும். கர்த்தர் நமக்கு பலனை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூடவே நடக்கிறார். இந்த இடத்துல அந்த நம்ம பவுலுடைய காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வேதாங்கமத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் நமக்கு துணை செய்ததுனால தான் அந்த இடத்துல நிறைய பேர் தப்பிக்க முடிந்தது. பவுலும் சீலாவும் தப்பிக்க முடிந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தப்பிக்க முடிந்தது. அப்புறம் சிங்கக்கெபியில் ஒரு முறை போட்டாங்க. அந்த இடத்துலையும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை காப்பாற்றினார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவர்கள் ஆண்டவரை நம்பி இருந்ததுனால தான் கர்த்தர் அவருடைய ஜெயமாக அந்த எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட முடிந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரு சில இடத்துல நம்பாமல் இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? அந்த ஜனங்களை அழித்தே போட்டுருவார்கள். ரொம்ப ஆண்டவர் கோபப்படுகிற தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவர் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமா அற்புதம் செய்வார். விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு, நம்பாத பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? அற்புதங்கள் செய்யவே முடியாது. நம்ம ஆண்டவரோடு கூட நடந்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நமக்காக ஆண்டவர் நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், வார் ஃபார் யூ. கர்த்தர் நமக்காக என்ன செய்யறாரு? யுத்தம் செய்கிறார். மூன்றாவது காரியம், காட் இஸ் வாக்கிங் வித் யூ. ஆண்டவர் நம்ம கூடவே என்ன செய்யறாரு? நடந்தாலும் படுத்திருந்தாலும் வேலை செய்தாலும் எங்கு சென்றாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூடவே நடந்து நம்ம கூடவே இருந்து நமக்காக ஆண்டவர் நமக்கு யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஐ ஆம் ஸ்டாண்டிங் வித் யூ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் கூடவே இருக்கிறேன், அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் ஜெயமாக மாற்றித்தர தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக பாடுகளும் துக்கங்களும் நெருக்கங்களும் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது வெற்றி தருகிற தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா. பாடுகள் ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரா. வார்த்தையால் தேற்றி வல்லமையினால் நிரப்பி நடத்துபவரே ஸ்தோத்திரா. பாடுகள் ஜெயிக்க மகிழ்ச்சியாய் நான் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரா. வார்த்தையால் தேற்றி நிரப்பி நடத்துபவரே வல்லமைப்பவரே ஸ்தோத்திரா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா. வாழக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்லமைப்பவரே ஸ்தோத்திரா. வாழக்காரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்லமைப்பவரே ஸ்தோத்திரா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரா.